நீங்க சொல்லுங்க, தங்கச்சி என்ன பண்ணலாம்? நான் சொல்றது மேடம் அவமானமா இருக்கு. அண்ணன் தங்கச்சி வரவே நார் அடிக்கிறீங்க. கர்மா என்ன இப்படி நாருது? இப்போ இன்னொருத்தர் ஒரு பொண்டாட்டி கூட குடும்பம் பண்ணீங்கல்ல, இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இந்த ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கம்? அந்த பொண்ணுதான் மேடம் வந்தது. வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, இல்லன்னா இவங்கள்ட்ட ஒப்படைங்க, இல்லன்னா அண்ணன்ட்ட ஒப்படைங்க. அது அனாவசியம். இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒழுக்கா படிச்சிரு. என் சின்ன தம்பி நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னோட மச்சான் மக 2 குழந்தை பிறகுற வரைக்கும் நல்லா தான் குடும்பம் பண்ண, குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அடுத்து நிறைய தப்பு பண்ணியிருக்கிறான். என்னென்ன சொல்றீங்க? நாங்கள் அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், வெளியே காட்டிக்காம. 6வது புருஷன் இப்போ. நீங்கெல்லாம் சொன்ன அந்த பொண்ணு கேட்க மாட்டாளா? அம்மா ஒரு சில விஷயம், நிறைய விஷயம் கிட்ட மறைச்சி இருக்குது. ஆனால் 3 விஷயம் எங்களுக்கு தெரியும். என்ன இருக்கும் அதை நான் கண்டிச்சு வச்சுட்டு, சரி நம்ம அப்போ ஒரு குடும்பத்தில் போய் நம்ம எதனா பண்ண, அதை எதனா பண்ணிக்கிட்டானா லைஃப்பில் நிறைய பார்க்குறேன் இல்லைங்களா, எதனா பண்ணிக்கோலான்னு எனக்கு ஒரு பயம். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டான் அம்மா. 1 வருஷம் நல்லா இருந்தாம்மா. மறாவது வருஷம் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட தொடர்பு வச்சுன்னு பேச்சுன்னு வந்தான். ஓஹோ, கதை இப்படி போகுதா? எப்படி அவர் தம்பியோட மனைவியை கூட்டிட்டு போவீங்க நீங்க? சொல்லுங்க. தம்பி மனைவி எப்படி கூட்டிட்டு மேடம்? அவன் கால் வந்து அழுகுறா மேடம். கால விழுந்தாதான் கால் வந்து சொன்ன கேட்க மாட்டான். அதுக்கு என்னவா அவளுக்கு பிரச்சனை? நீதான் கேட்கணும் மேடம். நீங்க கேட்கலையா? அது அனாவசியம். அது ரொம்ப பெக்யூலியரா இருக்கு. இந்த அம்மாக்கு அவங்க ஏற்கனவே தெரியும், அவர் மரியாதை வச்சிருக்காரு. ஆனா அவங்க மருமகளோட 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல இருந்து 2 வருஷத்துல இருந்தே நல்லா குடிப்பாரு. குடிச்சிட்டு ஒரே சண்டை, வீட்டுல சும்மா போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரு 2 நாளைக்கு வேலைக்கு போவாரு, அந்த காசு வச்சு குடிப்பாரு. வீட்டுல 200-300 குடிப்பாரு. குடிச்சிட்டு நல்லா தூக்கத்திலே அடிப்பாங்க. காலையில 6 மணிக்கு தான் தண்ணி வர்றது, தெரு தண்ணி. பிடிச்சி 7:30 மணிக்கெல்லாம் நின்றுவாது. அது பிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பிடிக்கிறதா இல்ல அவர் கூட போய் நான் எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, வீட்டுல எங்க போனாலும், வீட்டு வேலைக்கு போனா வீட்டுல வேலைக்கு போற இடத்துல வச்சுக்கிறேனா. அப்புறம் அவரு டைல்ஸ் ஓட்டுறது கூட்டுமுறாரு, அங்கேயும் நான் வச்சுட்டு இருக்கேனா. எங்க வீட்டுல வேலைக்கு போனாலும் இல்ல அவர் கூட வேலைக்கு போனாலும் வச்சுன்னு இருக்கா, அங்க வச்சுருக்கா, இங்க வச்சுன்னு இருக்கா அப்படி சொல்றாங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஊரெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிட்டு ஊரெல்லாம் காமிப்பாங்க, உனக்கு அத்தனை ஆம்படியா இத்தனை ஆம்படியா இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ரெக்கார்டு வந்தது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. தெரியல மேடம். நீங்க பேசவே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட சின்ன பிள்ளைய பொண்ணு கேட்டாங்க, அப்பா அம்மா வாட்ச்மேனா வேலை செய்யக்குள்ள. ஓ அப்படியா விஷயம்? வீட்டுல அம்மா அப்பாவும் சரி கிடையாது. வீட்டுல போய் பேச வீட்டை சுத்தி இவங்களும் அடிச்சாங்க, மாமியாரும் அடிச்சாங்க, அவரும் அடிச்சாருதான். எதுக்கு அடிச்சாரு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். புஷ்டு அடிக்கிறாங்க. வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்தோம். திருப்பி புள்ள ஸ்கூல் கெட்டு போதே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி சந்தோஷமா தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அமுச்சு வச்சாரு. வந்து அன்னைக்கே குடிச்சாரு. குடிச்சிட்டு அன்னைக்கே எங்க வீட்டுல அந்த ரோட்ல நிக்க வச்சுட்டு 2 பிள்ளைங்களும் எங்க நிக்க வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சாரு. இதெல்லாம் ஒரு காரணமாமா இன்னொரு வாழ்க்கை தேடி போறதுக்கு? கரெக்டா கட்டுப்பிட்டா. குடிச்சா இன்னொரு புருஷன் தேடி வருவாங்களா? இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போ, அங்க போ, இங்க போய் சம்பாதிச்சுமா. நீங்க சொன்னீங்க சத்தியமா வெளியில போக சொன்னா இன்னொரு புருஷன் தேடி. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இருக்கத்தான் செய்யும். உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பிரச்சனையா இருக்க சொல்றேன். என்ன பண்றது தெரியாத நானே தான் போயிட்டேன். நான் இவரு எப்படி கனெக்ஷனா சொல்லிரவா? சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான். வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு கேட்டாங்க. யாருக்கு? அவங்களுக்கு கேட்டாங்க. என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஏதோ போயிடுச்சான், 2 பொண்டாட்டி திருப்பி 2 பொண்டாட்டில ஏதோ வீட்டுக்கு வேலை செய்ய வந்தா அதை சேர்த்துக்கிட்டாங்களாம். அதுவும் பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. சரி, நீ சொல்றது எதுவுமே குழந்தைங்களே விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு இன்னொரு புருஷன் தேடிக்கிறதுக்கான காரணமே கிடையாதுமா. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எங்க போனாலும் அங்க வச்சுருக்கேன், மொட்டை அடிக்கிறது, தலை வாரனா, ஸ்டைல் பண்றனா, ஜாக்கெட் இங்க போடுறனா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பாக்கணும்னு இருக்காது அவனுக்கு. ஏதோ மனசு மாறி வந்துட்டு மேம் இவங்க எவ்வளவு கொடுமை பண்ணாங்க. உண்மையா எனக்கு இது சரியா பண்ணல. சரி, உங்க புருஷன் உங்க கூட வாழணும்னு சொல்றாரு. நான் யாரு கூட இல்ல மேம், நான் அம்மா வீட்டோட போய் உடம்பு வேற எனக்கு தெரியல மேம். இருக்குதா சாவறதா எனக்கு தெரியல. எனக்கு இப்ப எப்படி அம்மா வீட்டுக்கு போவீங்க? அம்மா அப்பா சரியில்லை சொன்னீங்க.
சரியில்லதான் வச்சாலும் அப்படியே கூட செத்து போயிடலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாம அம்மாவோட இருந்திருக்கலாம்ல. அப்பயே அப்பாவும் ஒரு பிடிக்காரன், அவரும் பேசுறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்படி இருந்து இன்னொருத்தரோட போலாமா? உன் பசங்க எப்படி வளருவாங்க நல்லபடியா? பசங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எல்லா வகையிலும் உன் பேர்ல தப்பே கிடையாதா? நீ ரொம்ப நல்லவளா. எனக்கு, உனக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா நம்ம ஒழுக்கத்தை விடலாமா? என்ன திட்டுவோம்? நான் என்ன சொல்றேன், புருஷன் சரியில்லைன்னா அதே வீட்டுல இருந்து புருஷனை திருத்தணும் இல்லையா? யாரையும் சார்ந்து வாழாம தனியா இருந்து கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்க்கணும். கரெக்டா? கரெக்ட். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் தேடி போலாமா? தப்புதான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். நீங்க சொல்லுங்க, தங்கச்சி என்ன பண்ணலாம்? என்ன சொல்றது மேடம்? அவமானமா இருக்கு. எனக்கே அண்ணன் கஷ்டமா- தங்கச்சி வரவே எனக்கே நார் கஷ்டமா- அடிக்கிறீங்க. கர்மா என்ன இப்படி நாருது? ஏன் இந்த ஒழுக்கம் இல்லாம இருக்கீங்க? ஒழுங்குலாம் அந்த பொண்ணுதான் மேடம் வந்தது. பொண்ணு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, இல்லன்னா இவங்கள்ட்ட ஒப்படைங்க, இல்லன்னா அண்ணன்ட்ட ஒப்படைங்க. அது அனாவசியம். இப்போ இன்னொருத்தர் ஒரு பொண்டாட்டி கூட குடும்பம் பண்ணீங்கல்ல? ஆமா மேடம். இப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை? ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பேசணும். சரி, நம்மளும் ஒரு ஆதரவு கிடைச்சு நானும் கம்முன்னு இதுவாக விட்டேன் நான். ஓ, அப்ப இன்னொருத்தரோட பொண்டாட்டி கிடைச்சா கம்மன் ஆதரவா வச்சுப்பீங்க. மேடம் நான் வர என்ன மேடம் பண்றது? வரேன்னு சொன்னா மாமியாக்க கொண்டு போய் விடுறது. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன். செத்துருவேன் கித்துருவேன் வந்து இது மாதிரி அப்ப பண்ணிட்டு ஊர்ல இருக்க பொம்பளைங்களை நீங்க காப்பாத்துவீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து அண்ணனா உனக்கு? அண்ணா அண்ணன் தான் இருக்கீங்க. யார பார்த்தாலும் அண்ணா. அவர் போ சொல்ல, கிளம்பி போ சொல்ல. போயா போ போ போங்க. ஹலோ, இன்னும் இன்னொரு தங்கச்சி தேடுவீங்களா? நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். உனக்கு புள்ள வேணுமா புருஷன் வேணும்? 2 புள்ளையும் வேணும். வேணும்ல, பவர் போ சொல்ல. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. என் புருஷன் பக்கத்துல போய் உட்காரு. போய் வந்து உன் மாமியார் கூட குடும்பம். ரவி, புருஷன், சொல்லுங்க. மாமியார், 2 குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. நீங்க கிளம்புறீங்களா? ஓகே மேடம். சரிண்டா. அந்த பொண்ணு என்ன தொந்தரவு பண்ணுவீங்களா? நாளை தொந்து பண்ண மாட்டேன் மேடம். அவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அவரை சொல்லி அனுப்புமா, பாவம் நிக்கிறாருல. இல்லையா அவரோட தான் வாழ போறேன்னா சொல்லிடு, சும்மா ஏமாத்திட்டு இருக்காது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இவரு அப்படிதான் மாறிக்கிறாரு. முறைக்கதான் செய்வாங்க. அப்ப நீங்க இது காலம் காலம் என்ன அவங்க வீட்டு சொல்லுங்க? மருமகளை கூட்டிட்டு போய் 2 வருஷம் காலம் குடும்பம் காலம் என்ன நடத்தினா சொல்லுங்க? அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீங்க அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? மேடம் அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க இஷ்டம் மேடம். உங்க இஷ்டம் என்னது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம இஷ்டம். அவங்க சொல்லிட்டாங்க முடிவு அவங்க தான் அவங்க சொல்லணும் வேற, மேடம். உங்க இஷ்டம் நான் சொல்லுங்க வேணும்னு வேணும்னு சொல்லுங்க மேடம். அது வேற. அவங்க இஷ்டம். நம்மள அவங்க சொல்ல முடியாது மேடம். அவங்க இஷ்டம். அவங்க இஷ்டம் வேற. மாறி சொல்லவாரி போயிடலாம். பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க மனுஷன். மாமியார் மருமக பக்கத்துல போய் உட்கார்ந்து நீ பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல விட்டுரு சொல்றாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இந்த ரவிங்கிறதுவருக்கு வந்து அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. இந்த பொண்ணு வந்தா அவ்வளவுதான். அவரோட சுயநலத்தை மட்டும்தான் பார்த்தாரு. கரெக்டா சொன்னீங்க. ஒழுக்கத்தை மட்டும் விடவே கூடாது. ஒழுக்கம் இல்லாம வாழவும் கூடாது, வாழவும் முடியாது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வரட்டா மாமே.